அனைவருக்கும் வணக்கம். அண்ணன் சீமான் அவர்களும் ரஜினிகாந்த் அவர்களும் நிகழ்த்திய சந்திப்புங்கிறது இன்னும் ஒரு வார காலத்திற்கு தமிழ்நாட்டு அரசியல் ஊடகத்தில் பெரிய பேசுபொருளாக இருக்கும்னு நம்மளுடைய முதல் காணொலியில் நம்ம சொல்லியிருந்தோம். அதுபோலவே இன்றைக்கி தமிழ்நாட்டு அரசியலில் எந்த பத்திரிகை எடுத்தாலும் எந்த ஊடகம் எடுத்தாலும் எல்லா பத்திரிகையாளர்களும் ரஜினிகாந்தும் சீமான் அவருடைய சந்திப்பையும் பற்றி தான் நிறைய காணொலிகள் வெளியிட்டு கொண்டு இருக்கிறாங்க. குறிப்பாக அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் அனைத்துமே நம்ம வெளிப்படையாக தெரியுது உண்மைக்கு புறம்பானவை, அவர்களுடைய கற்பனைக்கு எட்டாதவை, அது சாத்தியப்படாதவை என்பது. ஆனாலும் நாம் தமிழர் கட்சி மீது நாம் தமிழர் கட்சி என்னமோ திட்டமிட்டு ஒரு அறிக்கையை வெளியிட்டு அண்ணன் சீமான் அவர்கள் பொது மேடையில் பல ஆயிரக்கணக்கான மக்கள் முன்னாடி தன்னுடைய கருத்தை சொன்னது போல இல்லை, அவர்கள் அருகில் உட்கார்ந்து கொண்டு அண்ணன் சீமான் அவர்களும் ரஜினிகாந்த் அவர்களும் என்ன பேசினாங்க அப்படிங்கிற அளவிற்கு அவருடைய கருத்தை எல்லாம் சொல்லிட்டு வராங்க. அதில் ரொம்ப நமக்கு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விடயம் என்ன அப்படின்னா, தினமலர் நாளிதழில் ஒரு கட்டுரை ஒன்று வெளியாகி இருக்கிறது. அந்த கட்டுரையில் தினமலர் பத்திரிகையாளர் சங்கமே அண்ணன் சீமான் அருகிலும் ரஜினிகாந்த் அருகிலும் அமர்ந்து கொண்டு இருவரும் நீங்கள் அதை கேளுங்க அண்ணே, நீங்கள் அந்த பதில் சொல்லுங்கள் அண்ணே, இந்த பதில் தான் சொன்னீங்களாண்ணே அப்படின்னு பார்த்த மாதிரியே ஒரு கட்டுரை. அதில் முக்கியமான ஒரு மைய கருத்து என்னென்னா, அண்ணன் சீமான் அவர்கள் ரஜினிகாந்த் அவர்களிடம் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலின் போது என்னை முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தி பாஜக களம் காணுமா, அப்படி களம் காணுங்கிறதாக இருந்தால் நான் பாஜகவோடு நான் கூட்டணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் அவர்களிடம் அண்ணன் சீமான் அவர்கள் இது போன்ற கருத்து சொன்னது போல் அந்த கட்டுரை எழுதியிருந்துச்சு. பார்த்த உடனே நமக்குலாம் என்ன தோணுது, ஒன்று சிரிக்கிறதா இல்லை அழுகிறதா இல்லை தினமலர் நாளிதழில் வேலை பார்க்குறவனுக்கு மூளை இருக்குதா இல்லையான்னு கேள்வி கேட்குறதான்னு தெரியல. அண்ணன் சீமான் அவர்கள் கட்சி தொடங்கிய காலத்திலிருந்து இப்போது வரைக்கும் தன்னோட முதன்மையான கொள்கை எதுவாக நிறுத்துறாரு அப்படின்னா, தேசிய கட்சிகளோடும் திராவிட கட்சிகளோடும் எக்காலத்திலையும் கூட்டணி கிடையாது தான். அது எந்த ஒரு ஆஃபர் கொடுத்தாலும் சரி, எத்தனை சீட்டு கொடுத்தாலும், எவ்வளோ கோடிகள் கொடுத்தாலும், எவ்வளோ வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருந்தாலும் சரி, தேசிய கட்சியோடையும் திராவிட கட்சியும் நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம்னு அண்ணன் சீமான் கட்சி தொடங்கின 2010 மே 18 அந்த நாள்லேயே அவர் அறிவிச்சிருந்தார். அது இன்னைக்கு வரைக்கும் நாம் தமிழர் கட்சி கடைபிடிக்கிறது. அதனால தான் 5வது முறையாக தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் ஒரு கட்சி தனித்து போட்டியிடுகிறது என்கிற பெருமையை நாம் தமிழர் கட்சி பெறுது. அப்படி இருக்கும் பொழுது நாம் தமிழர் கட்சி பாஜகவோட கூட்டணி வைக்கிற மாதிரியும், அதுவும் தன்னை முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தி பாஜக களம் கண்டால் நான் தயாராக இருக்கிறேன், அதை நீங்கள் பாஜக மேலே இடத்துல போய் சொல்லுங்கன்னு அண்ணன் சீமான் சொன்னது போல ஒரு கருத்தை எழுதி வைக்குது. குறிப்பாக அண்ணன் சீமான் அவர்கள் கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் கூட வேட்பாளருக்கு ஆள் இல்லாமல் ரொம்ப தவிக்கிறாரு, பரிதாபமாக இருக்கிறது, கட்சியில் என்ன செய்கிறேன்னு தெரியாமல் விழிப்புதுங்கி போய் நிற்கிறாருன்னு அண்ணன் சீமான் அவர்களை பற்றி ஒரு கட்டுரை ஒன்று போட்டிருந்தாங்க. அது முழுவதுமே பொய். ஏன்னா அண்ணன் சீமான் 40 தொகுதிகளுக்குமே 40 வேட்பாளர்களை அறிவித்து மிக சிறப்பாக வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடத்தி 36 லட்சம் பெற்று 8.2% வாக்குகள் பெற்று மாநில கட்சியாக அங்கீகாரம் வாங்கியிருந்தாங்க. கிட்டத்தட்ட அண்ணன் சீமான் அவர்கள் 2026க்கான வேட்பாளர் தேர்வுங்கிறது 100 தொகுதிகளுக்கு நிறைவு செய்து விட்டார் என்கிற செய்திகளும் நாள்தோறும் வந்து கொண்டு இருக்கிறது. ஒவ்வொரு மாவட்ட கலந்தாய்வு கூட்டத்திலையும் அந்தந்த தொகுதிகளுக்கான பொறுப்பாளர்களிடம் வேட்பாளரையும் அறிமுகப்படுத்தி அதற்கான களவேளைகளை தொடங்குமாறும் அறிவுறுத்தல் கொடுத்துக்கிட்டு வர்றாரு. எல்லா செய்தியாளர் சந்திப்பிலும் அண்ணன் சீமான் அவர்கள் இதை பற்றி கருத்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக தேசிய கட்சி திராவிட கட்சியில் நேர் எதிராக நிற்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி எந்த சூழலிலும் நான் கூட்டணி வைக்க மாட்டேன், கூட்டணி வைப்பது என்பது தற்கொலைக்கு சமமானது என்று அண்ணன் சீமான் அவர்கள் கருத்து பதிவு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது எதன் அடிப்படையில் தினமலர் இது போன்ற வேலைகளை பார்க்கிறது? எதனால் அண்ணன் சீமான் அவர்களுக்கு எதிராக இது போன்ற கட்டுரைகள் எல்லாம் வெளியிடுறாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டு அரசியலில் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு விதத்தில் வாக்கு விழும். அதிமுகவை எடுத்துக்கொண்டால் அது ஆரம்பத்திலேருந்து அந்த எம்ஜிஆர் ஜெயலலிதா அந்த ஒரு சிம்பத்திலேயே ஒரு வாக்குகள் பெறக்கூடிய ஒரு மனநிலையில் இன்று வரைக்கும் அவருடைய பரப்புரை ஓடும். அதே போல் திமுகங்கிற கட்சி சமூக நீதின்னு சொல்லி மக்கள்கிட்ட வாக்கு வாங்குறது. காங்கிரஸ் கட்சி நாங்கள் தான் இந்தியாவிற்கு விடுதலை வாங்கி கொடுத்தோம்னு சொல்லி அவங்க வாக்கு வாங்குறது. பாரதிய ஜனதா கட்சி இந்துத்துவ கொள்கைன்னு சொல்லி அதன் மூலியமாக வாக்கு வாங்குறது. இப்படி ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு விதமான வாக்கு கொடுப்பதற்கான காரணங்கள் இருக்குது. ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு விழக்கூடிய ஒவ்வொரு வாக்கும் இந்த 4 கட்சிகளோடும் ஒரு விதத்திலும் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. ஏன்னா நாம் தமிழர் கட்சியுடைய ஒவ்வொரு வாக்கும் அண்ணன் சீமான் அவருடைய கொள்கைக்கு விழக்கூடிய வாக்கு, தமிழ் தேசியம் என்கிற சித்தாந்தத்திற்கு விழக்கூடிய வாக்கு. அதே போல அண்ணன் சீமான் அவர்கள் தனித்து நிற்பதனாலேயே மக்களுடைய கவனத்தை பெறுகிறார். மக்களுடைய எண்ண ஓட்டங்களை அண்ணன் சீமான் அவர்கள் தன்னுடைய அரசியல் பரப்புரையின் மூலியமாக பிரதிபலிக்கும் பொழுது மக்கள் அவர்கள் நேரடியாக அண்ணன் சீமான் அவர்களை தலைவனாக பார்க்கிறாங்க. இந்த கட்சி நம்ம மக்களுடைய வழிகளை பேசுதுன்னு பார்க்குறாங்க. விவசாயிகளுடைய பிரச்சனையா, அரசு ஊழியருடைய பிரச்சனையா, மகளிர்களுடைய பிரச்சனையா, அதே போல் கடல் வளம், கனிம வளம்,
இயற்கை விவசாயம், விவசாயிகளுடைய பாதிப்பு, ஒட்டுமொத்தமாக தமிழ் சமுதாயத்திற்கு இருக்கக்கூடிய சமூக நீதி பாதிப்புகள், இவை அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு உருவெடுத்து கொண்டு வரும் பொழுது அந்த கட்சியினுடைய நன்மதிப்பை நம்ம வந்து குலைக்கணும். குறிப்பாக தனித்து நிற்கக்கூடிய அந்த ஒரு எண்ண ஓட்டத்திலிருந்து மக்களை வந்து திசை திருப்பணும். அப்படின்னா எப்போதெல்லாம் அண்ணன் சீமான் அவர்களையும் பாஜகவையும் இணைத்து பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதோ அதையெல்லாம் இந்த ஊடகமும் பத்திரிகையாளர்களும் பயன்படுத்திக் கொள்றாங்க. இதை திமுக விரும்புது. இன்னைக்கு திமுகவிற்கு அதிகமான நெருக்கடி கொடுத்து அவர்களுடைய ஆட்சி நடக்கக்கூடிய அத்தனை அவலங்களையும் மக்களிடையே பேசக்கூடிய ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்கிறது. அப்ப நாம் தமிழர் கட்சியுடைய தனித்து நிற்கக்கூடிய அந்த தனித்துவத்தை நாம் உடை தெரியணும். அப்படின்னா ரஜினிகாந்த் அவர்களை சந்தித்ததை வைத்து ஒரு கட்டுரை எழுதி விடு, பல ஊடகங்கள் பேசிவிடு, பத்திரிகையாளர்களும் பேசுங்க. பத்திரிகையாளருமே பல நேரங்களில் வந்து சில நேரங்களில் ஒரு லாஜிக்கோட பேசுவாங்க. ஆனால் இந்த விடயத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு லாஜிக்குமே கிடையாது. எல்லாருமே சொல்லி வச்ச மாதிரி சீமான் வந்து ரஜினிகாந்தை சந்தித்தார், அப்போ அவர் பாஜகவோட தான் கூட்டணி போகிறாரு. சில தமிழ் தேசிய ஆதரவுள்ள இயங்கக்கூடிய ஊடகங்கள் முதற்கொண்டும் அண்ணன் சீமான் அவர்களுடைய கொள்கை உறுதிப்பாடை தெரிந்த பிறகும் கூட இது போன்ற கருத்துக்களை வைப்பது சில நேரங்களில் வருத்தமாகவும் நமக்கு இருக்கிறது. அண்ணன் சீமான் மிக தெளிவாக சொல்கிறாங்க, நான் இதுவரைக்கும் ஐயா ரஜினிகாந்த் அவர்களை பாராட்டி எந்த படத்திற்கும் அறிக்கை கொடுத்தது கிடையாது இந்த 15 ஆண்டுகளில். அப்படி இருக்கும் பொழுது இந்த வேட்டையன் படம் என்பது ஒரு நல்ல சமூக கருத்துள்ள படமாக இருந்தது. அதை நான் பாராட்டி அறிக்கை கொடுத்தேன். அதற்கு ஐயா அவர்கள் நேரில் சந்திக்கணும்னு சொன்னாங்க. எப்படி கமலஹாசன் அவர்களே வயதில் நீங்கள் மூத்தவர், நீங்கள் என்னை நேரில் சந்திக்க வர வேண்டாம், நான் வரேன்னு சொன்னாரோ அதே போல் அண்ணன் சீமான் அவர்கள் நான் உங்கள் வீட்டிற்கு வருகிறேன்னு சொல்லி நேரம் கேட்டு 2-3 முறை தவறுது, 3வது முறையாக அதற்கான வாய்ப்பை உருவாக்கி நேரில் போய் சந்தித்துட்டு வர்றாங்க. குறிப்பாக அந்த சந்திப்பில் அதிகமாக பேசியது முழுக்க சினிமா சம்மந்தப்பட்டது தான். ரஜினிகாந்த் அவர்களுடைய இந்த 50 ஆண்டு கால சினிமா வாழ்க்கையில் வந்து எப்படி அவர் துயரங்களை சந்தித்தார், எப்படிப்பட்ட கதைகளை தேர்ந்தெடுத்தார், அவருடைய நடிப்புகள் எப்படி, இவை அனைத்தையுமே அண்ணன் சீமான் அவர்கள் ரொம்ப பேசியதாகவும் அதை ரஜினிகாந்த் அவர்கள் ரொம்ப ரசித்து கேட்டதாகவும் இதுதான் நடந்தது. அரசியல் ரொம்ப குறுகிய நிமிடம் தான் பேசியது. அப்படி பேசியதும் அது அரசியல் தான். நாம் தமிழர் கட்சி வந்து ரஜினிகாந்த் அவர்களை கடந்த காலத்தில் ரொம்ப கடுமையாக விமர்சனம் செய்துவிட்டு எப்படி அவர் வீட்டு பழிவாசலை மிதிக்கலாம் அப்படின்னு கேட்டாங்க. கடந்த காலங்களில் விமர்சனம் வைத்தது அண்ணன் சீமான் அவர்களுக்கும் ரஜினிகாந்த் அவர்களும் இருவருக்குமே தெரிந்த ஒரு விடயம் தான். அது நீங்கள் வந்து புதுசாக சொல்ல வேண்டியது கிடையாது. ரஜினிகாந்துக்கு தெரியாமையாக இருக்கும் பொழுது கடந்த காலங்களில் நாம் தமிழர் கட்சி எவ்வளவு எதிர்வினை ஆற்றியதுங்கிறது. ஆனால் அது அரசியல் காரணத்துக்காக நாம் தமிழர் கட்சி அன்று எதிர்த்தது. இன்னைக்கு அரசியலிருந்து அவர் முழுவதுமாக விலகிவிட்டார். அப்போ அவருடைய திரைப்படம் சார்ந்த ஒரு அறிக்கைக்காக, ஒரு வாழ்த்துக்காக அவர் ஒரு நன்றி பாராட்டணும்னு நினைத்து அவர் ஒரு அழைப்பு கொடுக்கிறார். அதில் போய் அண்ணன் சீமான் அவர்கள் சந்தித்துட்டு வர்றாங்க. இதுதான் இதில் இருக்கக்கூடிய உண்மை. அதாவது மொட்டைத்தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுற மாதிரி எதற்குமே சம்மந்தமில்லாத ஒரு கருத்துக்களை பதிவிட்டு பார்ப்பதற்கு பார்வையாளர் இருக்கிறாங்க, கேட்பதற்கு உடன்பிறப்புகள் இருக்கிறாங்கங்கிற ஒரே காரணத்திற்காண்டி திமுகவிற்கு ஆதரவான ஊடகங்கள், பத்திரிகைகள் இது போன்ற அனைத்துமே திட்டமிட்டு அண்ணன் சீமான் மீது காழ்ப்புணர்ச்சியோடு இது போன்ற கருத்துக்களை பரப்பி கொண்டிருக்கிறாங்க. நீங்கள் தலைகீழாக நின்று எத்தனை பக்கங்கள் எவ்வளவு இலக்கணத்தோடு நீங்கள் வந்து எழுதினாலும் சரி, அண்ணன் சீமான் அவர்கள் ஒருபோதும் காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சி, திமுக, அதிமுக இந்த 4 கட்சிகளோடும் கூட்டணி என்கிற பேச்சிற்கு இடமே கிடையாது என்பதில் மிக உறுதியாக இருக்கிறார். நாம் தமிழர் கட்சி தனித்து நிற்பது என்பது நாம் தமிழர் கட்சியுடைய அடிப்படை உரிமை, நாம் தமிழர் கட்சியுடைய கொள்கை. அந்த கொள்கையை அவங்களால ஒருபோதும் தகர்க்கவும் முடியாது. எக்காலத்திலும் எச்சூழல் வந்தாலும் சரி நாம் தமிழர் கட்சியினுடைய தனித்துவத்தை ஒருபோதும் இழக்கப் போவதில்லை. ஒரு சந்திப்பை சந்திப்பாக பாருங்க, அரசியலை அரசியலாக பாருங்க. அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லியிருக்காங்க, நானும் அவர் சந்தித்தது ஒரு அரசியலாக இன்னைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. அப்போ அதுவும் ஒரு அரசியல் தான். மனிதன் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையிலும் அரசியல் பிறக்கிறது என்றால் மனிதன் அரசியலை தவிர்த்து விட்டு எதுவுமே பேச முடியாது என்பதுதானே உண்மையாக இருக்கிறது. அப்போ அண்ணன் சீமான் அவர்கள் இன்றைக்கி ஒரு அரசியல் தலைவராக இருக்கும் பொழுது அவர் எந்த ஒரு சந்திப்பு நடத்தினாலும் சரி, எந்த ஒரு பயணம் மேற்கொண்டாலும் அது அரசியல் ரீதியாக தான் பார்க்கப்படும். அண்ணன் சீமான் அவருடைய தந்தை மறைந்த பொழுது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் அழைப்பு கொடுத்து விசாரிக்கிறாங்க. அதன் பிறகு ஒரு 10-15 நாட்களுக்கு பிறகு அண்ணன் சீமான் அவர்கள் நேரடியாக தலைமைச் செயலகத்தில் போய் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களை பார்த்துட்டு வர்றாங்க. அப்போது இந்த தமிழ்நாட்டு ஊடகங்கள் அனைத்தும் என்ன பேசியது, நடுநிலையாளர்கள் எல்லாரும் என்ன பேசுகிறாங்கன்னா, தேர்தல் முடிந்த குறிப்பிட்ட காலத்திலேயே அண்ணன் சீமான் அவர்கள் போய் திமுக தலைவரையும் தமிழ்நாட்டு முதல்வராக இருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலினை பார்த்துருக்காரு. அப்போது திமுகவுடைய நாம் தமிழர் கட்சி கூட்டணியா, எல்லாரும் தலைப்பு வைத்தாங்க, எல்லாரும் பேசினாங்க. பல நடுநிலையாளர்கள்லாம் அவ்வளோதான், சீமான் முடிஞ்சு போச்சு, 2021 தேர்தலுக்குள்ளே இப்படி போய் சரணடைந்து விட்டாரே அப்படின்னு சொல்லி பலரும் பேச தொடங்கினாங்க. ஆனால் 2026 அதே திமுகவை மிக தீவிரமாக எதிர்த்து அண்ணன் சீமான் களமாடினாங்க. திமுகவிற்கு எதிராக எத்தனையோ போராட்டங்கள் முன்னெடுத்தாங்க, மக்களுக்கு ஆதரவாக எத்தனையோ பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்தாங்க. திமுகவை சமரசம் இல்லாமல் எதிர்க்கிறாங்க இந்த 4 ஆண்டு காலமாக. இனி வரக்கூடிய 26, 29, 31 அனைத்து காலகட்டங்களிலும் திமுக நாம் தமிழர் கட்சிக்கு எதிரியாகத்தான் தெரியும். திராவிட சித்தாந்தம் எங்களுக்கு எதிரியாகத்தான் இருக்கும். ரஜினிகாந்த் அவர்கள் இன்னைக்கு முன்னாள் முதலமைச்சர் ஜானகி ராமச்சந்திரன் அந்த 100ஆண்டு விழாவில் கூட அவர் பேசியிருக்கிறார்.
திமுகவில் பேசுகிறாரு, அதிமுகவில் பேசுகிறாரு, பாஜகவில் பேசுகிறாரு, காங்கிரஸில் பேசுகிறாரு, எல்லா கட்சிக்கும் பொதுவானவராக இருக்க வேண்டும் என்கிற மனநிலைக்கு அவர் வந்துட்டார். அப்படி இருக்கும்பொழுது மற்ற கட்சிகளெல்லாம் அவரோடு நட்பு பாராட்டிய பொழுது ஓக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் சீமானவருடைய சந்திப்பு மட்டும் இங்கு அரசியலாக மாற்றப்படுகிறது என்றால் சீமான் என்கிற அரசியல் இங்கு அனைவருக்கும் அச்சத்தை கொடுத்திருக்கிறது தவிர வேற ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை.